friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்விலா. இந்த வீக் நம்ம vlogs எல்லாமே தீபாவளி பேஸில் தான் இருக்க போகுது. பிகாஸ் தீபாவளிக்கு ஜஸ்ட் 1 வீக் தான் இருக்குது. நிறைய பேர் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பற்றி கேட்டிருந்தீங்க. நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு. பேசிக்காக ஒரு சிம்பிள் மிடில் கிளாஸில் இருக்கிற நம்ம என்னென்னலாம் பேசிக்காக பண்ணோன்ட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஐடியாஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த 1 வீக் நம்ம பிளான் பக்கவாக போட்டு பண்ணிட்டோம்னா தீபாவளி ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ இருக்கிற 5 days நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒர்க் பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க். நம்ம என்ன தான் ஆயுத பூஜை க்ளீனிங் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு 15 days திரும்ப டஸ்ட்டெல்லாம் கண்டிப்பாக வந்திருக்கும். ஓரளவுக்கு திரும்ப எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா கிச்சனோட அந்த ஷெல்ஃப் லைனர்லாம் க்ளீன் பண்ணுவேன். எப்போவுமே டீப் க்ளீனிங் வந்து தீபாவளி டைமில் எடுத்துப்பேன். மற்ற டைம் ஓரளவுக்கு பண்ணாலும் இந்த பக்கம் இன்னும் நம்ம க்ளீன் பண்ணுறது, பழைய பொருட்கள்லாம் எடுத்து போட்டுறது, அதை முதல்ல இந்த வாட்டி பண்ணுவேன். பிகாஸ் இருக்கிற கிச்சன் ஐட்டம்ஸையும் வச்சுட்டு இல்லாமல் நம்மளுக்கு தேவையில்லை பொருளா தேவையில்லாத பொருளா அப்படின்ட்டு பார்த்து பிரித்து எடுத்து வச்சுட்ருப்பேன். இந்த பக்கம் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. எப்போவுமே லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம இந்த வேலையை பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு நைட் டின்னர் வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட 5 hours டைம் கிடைக்கும். ஸோ இந்த 5 hoursக்குள்ளே ஒரு கிச்சன் க்ளீனிங் நம்ம பண்ணிடலாம். இதுதான் என்னோட பிளான். நான் அப்பப்போ டீப் க்ளீனிங் பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன். ஆனால் அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுனால டீப் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த லாஃப்ட் மேலே தான் என்னால் எடுக்க முடியாது. அதை தவிர்த்து மற்ற எல்லாமே கிச்சனோட ஷெல்ஃப்ஸாக இருக்கட்டும், இல்லை பாத்திரம் வைக்கிற இடங்களாக இருக்கட்டும், இந்த ட்ரேஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த குட்டி குட்டி ஜார்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு பெரிய பவுலில் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும்ன்ட்டு எடுத்துகிட்டேன். பிகாஸ் ஒன்றுனா நம்ம எடுத்துகிட்டு போனால் ரிஸ்க்கு தான். கிளாஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவேன். அது எடுக்கிறோம்னா அதை கவனித்து நம்ம எடுக்கணும். அந்த கீழே போட்டுரும் நம்ம நினச்சாலும் கண்டிப்பாக உடச்சிருவோம். பட் உண்மையை சொல்லப்போனால் இது வரைக்கும் நான் ஒரு கிளாஸ் கூட உடச்சது கிடையாது. தேங்க் காட். அதை நான் பத்திரமா ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிளாஸ் கலெக்ஷன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த வாட்டியும் கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் மாற்றிருக்கேன். இந்த பொருள் வந்து இந்த குட்டி குட்டி கிளாஸ் பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் 99க்கு 4 பீஸ்ன்னு வாங்கியிருந்தேன். பட் இதில் மைனஸ் என்னென்னா பிளாஸ்டிக் கேப்லேருந்து அந்த பெயிண்ட் வந்துடுது. அதுதான் ஒரே ஒரு மைனஸ். மற்றபடி இந்த ரேட்டுக்கு இந்த கிளாஸ் ஓகே. ஸ்பைஸ் ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு பக்கம் எடுத்து க்ளீன் பண்ண, குட்டீஸ் ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் கொஞ்சம் வாழைத்தனம் பண்ணுன்ட்டு க்யூட்டாக பண்ணிகிட்டு இருந்தோம். நான் சொன்ன மாதிரி டைம் டேபிள் போட்டேன் இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே 1 day பிரேக் எடுத்துப்போம். மண்டே இந்த ஒர்க்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. மண்டே கிச்சனுக்கு, அப்புறம் வெனஸ்டே ஹாலுக்கு, பெட்ரூம்க்கு அப்படின்ட்டு ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோங்க. ஸோ இந்த வீக்கில் மண்டே அண்ட் வெனஸ்டே க்ளீனிங் ஒர்க்கை கண்டிப்பாக பண்ணிடணுன்ட்டு பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த ஸ்டெப் ரேக் பார்த்தீங்கன்னா டிஐவையில் பண்ணது. நிறைய பேர் வந்து இது எப்படி வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இதை நான் கடையிலலாம் வாங்கலைங்க. நானே நார்மல் பாக்ஸில் தான் பண்ணேன். உங்களுக்கு இதை மாதிரி வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் நான் இன்னொரு பாக்ஸ் நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இந்த பாக்ஸ் மாதிரி கரெக்டாக செட் ஆகணும். நம்ம கிளாஸ் ஜார் வாங்கணும் பாருங்கள், அந்த பாக்ஸ்லேயே நான் செஞ்சது. அதுக்கு மேலே இந்த கிஃப்ட் கவர் பார்த்திங்கன்னா அதை போட்டு பேக் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்க்க ஒரே கலராக இருக்கும்ல. ஒவ்வொரு தீபாவளிக்கும் ஒவ்வொரு விதமான பொருட்கள் வாங்கி நான் சேஞ்ச் பண்ணுவேன். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் போட்டு அழகாக இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு பெரிய கண்டெய்னர்ஸ் மாதிரி தேடிட்டு இருந்தேன். அது எனக்கு பொருள் சரவணால கிடச்சிது. ஸோ இந்த வாட்டி தீபாவளி ஷாப்பிங் பண்ணும்போது அதை நான் வாங்கிட்டேன். என்னங்க டக்கு டக்குன்னு ஷாப்பிங் பண்ணி நீங்கள் வாங்கிடுறீங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் எதையுமே நம்ம பிளான் பண்ணி பண்ணணும். நான் இது வாங்கணுன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ஒரு லிஸ்ட்டு போட்டுகிட்டே வருவங்க என் பட்ஜெட்டில். இன்றைக்கி இந்த அமௌண்ட் எடுத்து வைப்பேன், இன்றைக்கி அந்த அமௌண்ட் எடுத்து வைப்பேன், இன்றைக்கி ஒரு காய் வாங்கினா அதில் கொஞ்சம் இன்றைக்கி எக்கு செஞ்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி யோசித்து கொஞ்சம் பண்ணுவேன். அந்த மாதிரி நம்ம பட்ஜெட் போட்டு ஒவ்வொரு நாளைக்கான செலவு நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் போதும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்கலாம். டக்குன்னு யாராலையும் வீட்டில் எல்லா பொருளையும் மாற்ற முடியாது. பட் யோசித்து இந்த மாதிரி பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. நான் இந்த பெரிய ஜார் வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க, அதுதான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்து அது என்ன வேலை பண்ணேன்னா அதை ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டோர் பண்ணுற வேலை தான். ஸோ அதுக்காக நான் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஒரு பாட்டிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 225 rupees. உங்களுக்கு கிளாஸ் பாட்டில் வைக்கும் போது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த பொருள் வீட்டில் இருக்குன்ட்டு நம்மளுக்கு காமிச்சிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்டீல்லையோ இல்லை பிளாஸ்டிக்கில் கலர் வந்த மாதிரி வாங்கினீங்கன்னா அதில் என்ன ஆகும்னா நம்மளுக்கு எவ்வளோ வச்சுருக்கோம், என்ன பொருள் இருக்கு கூட நம்மளுக்கு தெரியாது. கிளாஸ் ஜாரில் பார்த்தீங்கன்னா பொருளும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணது எனக்கு பிடிக்கும். இல்லை பழைய காலத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் பேக் டு ஃபார்மில் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றிக்கிட்டு வரேன். ஸோ இந்த வாட்டி இதை நான் மாற்றிட்டேன்.
ஸோ தீபாவளிக்கு அடுத்த ப்ரிப்ரேஷன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் முறுக்கு அதிரசம் அந்த மாதிரி நிறைய பலகாரங்கள் பண்ணுவோம். பட் எங்கள் வீட்டில் வந்து நான்லாம் அதெல்லாம் பண்ணதே கிடையாது. மோஸ்ட்டாக அம்மா வீட்டிலேருந்து பேக்கிங் வந்துடும். ஸோ எனக்கு பிரச்சனையே கிடையாது. பட் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த டைமில் வந்து கோதுமை மாவு, அரிசி மாவு, ராகி மாவு, குழந்தைங்களுக்கு சத்து மாவு இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துட்டு அதை வந்து ஜலிச்சு எடுத்து வச்சுப்பேன். பெரிய கஷ்டமான டாஸ்க்கே இல்லைங்க. ஒர்க்கிங் உமனாக இருந்தால் கூட சாட்டர்டே சண்டே அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா டக்குன்னு ஈவினிங்கே எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கலாம். மஞ்சள், சில்லி பவுடர் எல்லாமே நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். பேலன்ஸ் என்ன பண்ணுறேன், நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு பேலன்ஸ் ஒரு ஜிப்லாக் கவரில் ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருவேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சீரியஸாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஃபுட்டு. நம்ம வந்து பேக்கெட்டில் வாங்குகிற ஃபுட்டை விட வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபேமிலி ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த தீபாவளிலேருந்து அதை ட்ரை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். ஒரு பக்கம் ராகியெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன், கோதுமாவுக்கும் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து இருக்குது பாருங்கள், கருப்பு உளுந்து, அதையும் இந்த வாட்டி அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு ரெசிபி பார்த்து அது என்ன பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு நான் அப்புறமா காமிக்கிறேன். ஸோ கிச்சன் டீப் க்ளீனிங்லாம் முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு வீட்டோட ஹால் அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுற வேலை எங்கள் வீட்டில் சண்டே தான் நடக்கும். ஸோ இன்றைக்கி தான் அந்த வேலை போயிட்டுருக்கு. பிகாஸ் என் ஹஸ்பண்ட் வந்து அதை வந்து நான் ஏற்கனவே ப்ரீஷூட் பண்ணியிருக்கிறதுனால நான் அந்த ஆயுத பூஜை வீடியோ போடுறேன். இன்னொரு வாட்டி நாங்கள் எதுக்கோ ஒரு வாட்டி சும்மான டச்சப் கொடுப்போம். அது க்ளீன் பண்ணால் தீபாவளியில் ஒரு ஹாப்பினஸ் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த க்ளீனிங் ஒர்க்குக்கான ஐடியாக்காக மட்டும்தான் நான் பழைய கிளிப்பிங் உங்கள்கிட்ட அப்படி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு க்ளீனிங் ஒர்க் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஷாப்பிங்க்கான லிஸ்ட்டை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீக்கெண்டில் எல்லாருமே ஷாப்பிங்க்கு கிளம்பியிருப்பீங்க. பட் இந்த கோவிட் டைமில் கொஞ்சம் ரிஸ்கி தான். அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, முக்கியமான சில குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் போட்டாச்சு. நமக்கு எப்படியும் அவங்களுக்கு ஆன்லைனில் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் கொஞ்சம் நல்லா இருக்கா எப்படின்ட்டு உங்களுக்கு ரியல் பிக்ஸ்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. அமேசானில் இருக்கட்டும், மீஷோவில் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் உங்களுக்கு ரியல் பிக்ஸ் வருது. ஸோ அதில் பத்தனை குட்டீஸ்க்கு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா சொல்லுங்கள். ஸோ இந்த வாட்டி குட்டீஸ்க்கு இந்த மாதிரி டிசைன் எடுத்திருந்தேன். ஏன்னா ஸ்கொயராக இருக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ன்ட்டு அவங்களுக்கு எடுத்திருந்தேன். என்னோடய சாரீ, எங்கள் ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு தீபாவளி டைமில் காமிக்கிறேன். ஸோ அந்த விலாகில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மீஷோலாம் உங்களுக்கு 2 to 3 டேஸ்லேயே வந்துடுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசித்து நீங்கள் பிளான் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அமேசான் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரைம் அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், அதில் போட்டு கூட நம்ம சேஃபாக இந்த வாட்டி தீபாவளியை கொண்டாடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னங்க, தீபாவளிக்கு பக்கவாக க்ளீன் பண்ணிட்ட பிறகு ஷாப்பிங் ஒர்க்கு நான் அவருக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா டெக்கர் பண்ணுறது எனக்கு இந்த வருஷம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நிறைய திங்ஸ் வாங்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வீட்டையே மாற்ற போகிறேன். ஸோ அது என்னென்ன வாங்கினேன்ட்டு ஆல்ரெடி நான் ஒமேகா கிளாஸ்வேர் வந்து உங்களுக்கு ஒரு ஷாப்பிங் டூர் காமிச்சேன் பாருங்கள். அங்கேருந்து சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தேன். அந்த பொருள்லாம் உங்கள்கிட்ட அப்படி நான் ஷேர் பண்ணுறேன். அதே போல் அமேசானில் வாங்கினதும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வாட்டி எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா மொராக்கன் தீம் அந்த டிசைன் இருக்கும் பாருங்கள், அந்த ப்ளூ வித் எல்லோ காம்போவில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வாங்கலான்ட்டு யோசித்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அதே போல் நார்த் சைடில் வந்து இந்த செரமிக் கலெக்ஷன் நிறைய பேர் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ நானும் அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இங்கே நம்ம கிடச்சதுனால ஸோ என்னென்ன வாங்கினேன்ட்டு உங்களுக்கு அப்படின்னு நான் காமிச்சிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பொருள் பார்த்தீங்கன்னா ட்ரையிங் மேட்டு. இது ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த பிரிண்ட்டு. பட் இது வந்து நீங்கள் பாத்திரம் கழுவிட்டு வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கான பர்பஸ். பட் நான் வந்து வேறு இதுக்காக வாங்கியிருந்தேன். ஸோ அது எதுக்காகன்ட்டு அது எப்படி யூஸ் பண்ண போகிறேன்ட்டு நான் வரப்போகிற வீடியோஸில் காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த சைஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி உட் பீஸ் எல்லாம் பார்க்குறேங்க. நான் அதுக்கு எந்த கடையிலையும் பார்த்தது கிடையாது. ஆன்லைனில் கூட சர்ச் கூட பண்ணதில்லை. இந்த பீஸ் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 rupees. அந்த லுக்கே பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த கார்னர் அந்த எண்டிங்லலாம் அந்த ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நிறைய ஃபுட் பிக்ஸ் போடுவேன். ஸோ அந்த பிக்ஸ்க்காகவே நான் அதை வாங்கியிருக்கேன். இந்த ஒரு பேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா செராமிக்கு அழகாக பேக் பண்ணி எனக்கு கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஸ்பூன் ரெஸ்டர் தான், செராமிக் டைப்பில் வருது. இந்த பிரிண்ட் ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ப்ளூ வித் ஒயிட் காம்போவில் ஒரு டிஃப்ரெண்ட் டெக்கர் பீஸாகவும் வந்து நல்லாவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா 395 rupees. இந்த உட்டன் ஸ்பேட்சில் வந்து இந்த டிசைனில் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். இந்த கடையில் கிடச்சிது, ரொம்ப நல்லா இருந்தது. இது 140க்கு தாராளமாக கொடுத்து வாங்கலாம். ஆன்லைனில் நான் வேறு ரேட் பார்த்தேன், அங்கே விட எனக்கு கொஞ்சம் சீப்பாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு பீஸும் நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு சும்மா வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நான் குக் பண்ணும்போது அந்த மேடமெல்லாம் அந்த குழம்போ இல்லை கிரேவி ஏதோ ஒன்று படும்போது உங்களுக்கு அந்த கரை படாமல் இருக்கிறது தான் இந்த ஸ்பூன் ரெஸ்டர். ஸோ அதனால் இது மேலே இது வச்சாச்சு.
ஸோ அதனால இந்த யூசேஜ்க்காக தான் அதை நம்மளுக்கு அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே. இந்த ஜக் பற்றி சொல்லி ஆகணும். நல்ல ஒரு மில்க் ஜக்குங்க. ரொம்ப க்யூட்டான கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்தது. நான் நினைக்கிறேன் இது ஃபுல்லாக ஹேண்ட் பெயிண்டிங் நினைக்கிறேன். பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 275 rupees. நல்ல பெருசாகவே இருந்தது. இதுவும் செராமிக் தான். எனக்கு இந்த வந்து லிட்டோடு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. பட் ஜஸ்ட்டு ஓப்பனிங் வந்து உங்களுக்கு பிளெயினாக தான் இருந்தது. பட் க்யூட்டான ப்ராடக்ட் இது. எஸ், நம்மளோட மொரக்கன் கலெக்ஷன் எல்லாம் நான் காமிச்சிட்டே வரேன். இந்த ப்ளூ வித் எல்லோ காம்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் குட்டி குட்டி ஜாடி, குட்டி குட்டி டீ போட்டு ஒரு பொருளாக வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து குட்டி ஜாடி. இது வந்து 60 rupeesன்னு வாங்கியிருந்தேன். பெரிய ஜாடி நிறைய இருந்தது. சரி, குட்டியாக அந்த தீமில் வேணும்ன்ட்டு இது ஒன்று எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த கார்ன் கப் பற்றின மெலமைனா இது செராமிக் கிடையாது. 25 rupeesன்ட்டு அப்படியே கார்ன் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுவும் டெக்கர் பர்பஸ்க்கும் குக்கிங் வீடியோஸ் எடுக்கும் போது எனக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்கோ அந்த பொருளை வச்சு செய்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்ன்ட்டு வாங்கியிருந்தேன். டன்டடைன் அப்படின்ட்டு பேக்கிங் ஓப்பன் பண்ணும் போதே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். அது எப்படி வரப்போகுது, நம்மளுக்கு அந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் போட்டிருக்கோமே எப்படி வரப்போகுதுன்னு பயந்துகிட்டே இருந்தேன். பக்காவாக பாருங்கள், தெர்மாக்கோலில் வச்சு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், நான் எங்கே வாங்கியிருந்தேன்ட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அழகான ஒரு 2 பவுல் தான் இது, லிட்டோடு வருது. சேம் அந்த பேட்டர்ன்லேயே நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. இது குக்கிங் பர்பஸ் கிடையாது. கண்டிப்பாக சர்விங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு ஜாடி மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். சில பேருக்குலாம் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை இருக்கும்ல, அது வாங்கணும் இது வாங்கணுன்ட்டு. எனக்கு வந்து இந்த டீ பாட் வாங்கணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. நம்ம ஆசைப்பட்டு ஒன்று வாங்குகிறோம்னா அது நம்மளுக்கு பிடிச்ச டிசைன்லேயும் இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்கும்ல. ஸோ இந்த செட்டு அவ்வளோ அழகாக எனக்கு கிடச்சிதுங்க. பிளேட், டீ பாட், அப்புறமா 2 கப்ஸ் அதுக்கு மேட்சிங்காக. ரொம்ப அழகான பேக்கிங்காகவே நம்ம தனியாக ஒரு ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பீஸ் கூட டேமேஜ் ஆகலை, பக்காவாக வந்து இறங்குச்சு. ஸோ என்னோடய சின்ன வயசு ட்ரீம் சொல்லலாம். எனக்கு இந்த மாதிரி டீ பாட் கப் வந்து டைனிங் டேபிளில் வாங்கி வைக்கணுன்ட்டு ரொம்ப நாளாக ஆசை. எனக்கு கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ்க்காகவும் அதுக்காக கண்டிப்பாக யூஸ் ஆகும். நான் வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த தீம்க்கு பேஸ் பண்ணி நம்ம எடுக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். டெக்கர் பர்பஸ்க்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி நான் டைனிங் டேபிள் ஆர்கனைசேஷன் வீடியோ சீக்கிரம் போட போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் போகிறேன், நான் கண்டிப்பாக இந்த வீடியோ போட போகிறேன். ஸோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரொம்ப அழகாக உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி பார்ட் 1 பார்த்தீங்கன்னா க்ளீனிங் அண்ட் ஷாப்பிங் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்கேன். பார்ட் 2ல் நெக்ஸ்ட் என்ன ஒர்க்ஸ்லாம் பண்ணலான்ட்டு உங்களுக்கு அடுத்த ஐடியாஸ் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வெயிட் பண்ணி பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.